Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9th Maths Chapter 1 Set Languageல Exercise 1.3 பார்க்க போறோம். ஓகே, ஸோ பேலன்ஸ் சம்ஸ் வீடியோஸை போஸ்ட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பா ரெஃபர் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோல 6th and 7th சம் பார்க்கலாம். ஓகே, 6th one, using the set symbols, write down the expressions for the shaded regions in the following. அப்போ ஷேட் பண்ற ரீஜியன்ஸ்ல ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷேடு பண்ண ரீஜன்ஸ் வச்சு இது என்ன டைப் ஆஃப் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நான் உங்களுக்கு சம் ஃபேக்டர் சொல்லி தரேன். இப்போ ஏ டேஷ் அப்படின்னா என்ன எழுதுவோம், ஏவை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்காது எல்லாமே என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். ஓகேவா, இப்போ பி டேஷ் அப்படின்னா பியை தவிர்த்துட்டு, ஓகேவா, பியை விட்டுட்டு மிச்சம் எல்லாமே கலர் பண்ணும். ஓகேவா, இதே ஏ மைனஸ் பி அப்படின்னா வெறும் ஏ மட்டும் கலர் பண்ணும். ஓகேவா, இதே பி மைனஸ் ஏ அப்படின்னா பியை மட்டும் கலர் பண்ணும். ஓகேவா, புரிஞ்சுதானே? சோ இத பேஸா வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. இப்ப ஏ யூனியன் பி அப்படின்னா ஏவையும் பியும் சேர்த்து கலர் பண்ணும். ஓகேவா, இதே ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா வெறும் அந்த இன்டர்செக்ஷன் பார்ட் ஆயிருக்கும் இல்லையா, இந்த காமன் சர்க்கிள் மட்டும்தான் என்ன பண்ணும், கலர் பண்ணும். ஓகேவா, புரிஞ்சுதானே? ஏ டேஷ் அப்படின்னா ஏ தவிர்த்துட்டு எல்லாமே கலர் பண்ணும், பி டேஷ் அப்படின்னா பியை தவிர்த்துட்டு எல்லாமே கலர் பண்ணும், ஏ மைனஸ் பினா ஏவை மட்டும் கலர் பண்ணும், பி மைனஸ் ஏனா பியை மட்டும் என்ன பண்ணும், கலர் பண்ணும். ஓகேவா, இதே நெக்ஸ்ட் ஏ யூனியன் பி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஏ சர்க்கிள் பி சர்க்கிள் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் பண்ணும். ஓகேவா, இதே ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் அந்த இன்டர்செக்ஷன் பார்ட்டை மட்டும் கலர் பண்ணும். ஓகேவா, இந்த பார்ட் சொல்லுங்க, எக்ஸ் ஒய். ஓகேவா, ஒய்யை மட்டும் கலர் பண்ணிருக்காங்க. அப்ப இது என்னது, ஃபார்மேட் பி மைனஸ் ஏ ஓடது. ஓகேவா, சோ பி மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க, கலர் பண்ணிருக்காங்க. அப்போ இது வந்து ஒய் மைனஸ் எக்ஸ் ஓடது. ஓகேவா, சொன்ன பி மைனஸ் ஏ அப்படின்னா பியை மட்டும் தான் ஷேட் பண்ணிருப்பாங்க. அப்ப இது என்னது, எக்ஸ் ஒய்ன்னு இருக்கு. சோ ஒய்யை மட்டும் ஷேட் பண்ணிருக்காங்க, அதனால இது என்னது, ஒய் மைனஸ் எக்ஸ். ஓகேவா, இப்ப பாருங்க, சோ எக்ஸ் ஒய்ய தவிர்த்து எல்லாமே ஷேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, புரிஞ்சுல? அப்ப எக்ஸ் ஒய் அப்படின்னா என்னது, சோ எக்ஸ் ஒய் ஷேடு பண்ணிருந்தாங்கன்னா அது என்ன சொல்லிடுவோம், எக்ஸ் யூனியன் ஒய்ன்னு சொல்லுவோமா. இப்ப அதை தவிர்த்து எல்லாமே ஷேடு பண்ணிருக்காங்க இல்லையா, அப்போ தி ஹோல் டேஷ்னு சொல்லணும். ஓகேவா, தி காம்ப்ளிமெண்ட்னு சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். சோ இதை மட்டும் என்ன பண்ணிடணும், டேஷ் மட்டும் போட்டணும். ஓகேவா, புரிஞ்சா? ஏ டேஷ் அப்படி பி டேஷ் அப்படின்னா அதை தவிர்த்து எல்லாமே அர்த்தம். ஓகேவா, அதை தவிர்த்து எல்லாமே. அப்ப எக்ஸ் ஒய் யூனியன் இதை தவிர்த்து எல்லாமே என்ன பண்ணிருக்காங்க, கலர் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இப்ப பாருங்க, எக்ஸ் கலர் பண்ணிருக்காங்க, ஒய் கலர் பண்ணிருக்காங்க, ஆனா சென்டர் இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும் கலர் பண்ணல இல்லையா. அப்போ நம்ம ஒரு ஹேண்ட் வச்சு மறைச்சுக்கோங்க டி. ஓகேவா, சோ இப்போ எக்ஸ் மட்டும் கலர் ஆயிருக்கு. ஓகேவா, புரிஞ்சா? இது வந்து ஷேட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் மட்டும் கலர் ஆயிருக்கு. அப்ப இது என்ன சொல்லுவோம், எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு சொல்லுவோமா. இப்போ ஒய் மட்டும் கலர் ஆயிருக்கு. ஓகேவா, புரிஞ்சா? அப்ப இது y மைனஸ் எக்ஸ். ஓகேவா ஆயிடுச்சா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் போடுங்க. இப்ப எக்ஸ் ஒய் சேர்ந்து கலர் ஆயிருக்கா, பட் இன்டர்செக்ஷன் பார்ட் என்ன ஆகல, கலர் ஆகல. ஓகேவா, அப்ப இது எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் y மைனஸ் எக்ஸ். ஓகேவா, புரிஞ்சுதானே? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சம்ல எப்படி இது மட்டும். ஓகேவா, இப்போ y மட்டும் ஷேட் பண்ணிருக்காங்க, அதனால y மைனஸ் எக்ஸ் சொல்லிட்டோமா. அப்போ இது சென்டர் பார்ட் ஷேட் ஆகல, இது சைடு தனியா இருக்கு, இந்த சைடு தனியா இருக்கு. அப்போ இது எக்ஸ் மைனஸ் ஒய்ங்கிறப்ப இதை ஷேட் பண்ணிருப்போம், ஒய் மைனஸ் எக்ஸ்ங்கிறப்ப இதை தனியா ஷேட் பண்ணிருப்போம். இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்தா இந்த ரீஜன் மட்டும் என்ன ஆயிருக்காது, ஷேட் ஆயிருக்காது. ஓகேவா, புரிஞ்சுதானே? அண்ட் தி ஹோல் டேஷ் அப்படிங்கிறப்போ என்னது, இதை தவிர்த்துட்டு மித்த எல்லாமே கலர் பண்ணிருப்பாங்க. ஆமாவா, இதை தவிர்த்துட்டு மிச்ச எல்லாமே ஷேட் பண்ணிருக்கிறதா ஹோல் டேஷ். ஓகேவா, புரிஞ்சுதானே? டவுட் இருக்கா? ஓகே, இப்ப 7th one பார்க்கலாம். கொஸ்டின் படிக்கிறேன். Let A and B to be two overlapping sets and the universal set be U. ஓகேவா, சோ இது வந்து ரெண்டு overlapping sets கொடுத்திருக்காங்க, universal set கொடுத்திருக்காங்க. ஓகேவா, draw an appropriate Venn diagram for each of the following. ஓகேவா, சோ நான் ஜஸ்ட் Venn diagram மட்டும் எல்லாத்துக்கும் வரைஞ்சு வச்சிருக்கேன், பட் இன்னும் என்ன பண்ணல, ஷேட் அடிக்கல. ஓகேவா, சோ உங்களுக்கு ஷேட் பண்ணி சொல்லி தரேன். லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, சோ A யூனியன் Bன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இது வந்து A, இது வந்து B, அண்ட் இந்த பாக்ஸ் வந்து U. ஓகேவா, சோ இது ஃபுல்லாவே கண்டெய்னர் இருக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள. ஓகேவா, இப்போ A யூனியன் B பார்க்கலாம். அப்ப 6th சம்ல சொன்ன மாதிரி, அப்ப A யூனியன் Bனா ஏவியும் பிவியும் ஃபுல்லா கலர் அடிக்கணும். ஓகேவா, எல்லாமே ஷேட் பண்ணிடணும். ஓகேவா,
இந்த மாதிரி போட கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் a ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்கோங்க 1 2 3ன்னு வச்சுக்கோங்க ஓகேவா அண்ட் b ஈக்குவல் டு 3 4 5ன்னு வச்சுக்கோங்க ஓகே அண்ட் யூனிவர்சல் செட்டா 1 2 3 4 5 6 ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போ நான் ஜஸ்ட் இதுல ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் நீங்க ஷேட் பண்ணிக்கோங்க நான் ஒர்க் அவுட் பண்ணிக்காதீங்க ஓகே இந்த வந்து 1 2 வச்சுக்கோங்க and 3 ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு சோ இன்டர்செக்ஷனுக்குள்ள எழுதுறேன் 4 5 b ஓடது ஓகேவா and 6 வந்து இது யூனிவர்சல் செட்டோடது சோ இந்த மாதிரி ஓகேவா சோ இந்த நம்பர்ஸ் போட்டு a யூனியன் bங்கறப்போ எப்பயும் போல நீங்க ஃபார்முலால வொர்க் அவுட் பண்ணி பார்த்து போட்டீங்கனாலும் இந்த மாதிரி ஈஸியா ஷேட் அடிச்சிடலாம் ஓகேவா சோ எந்த நம்பர் ஆன்சரா வருதோ அந்த நம்பர்ஸ்ல மட்டும் ஷேட் அடிங்க ஓகே தானே சோ அந்த இதுக்குள்ள மட்டும் ஷேட் அடிச்சா போதும் ஓகேவா இப்போ a இன்டர்செக்ஷன் b ஓகேவா அப்போ 3 தானே காமனா இருக்கு அப்போ இதுல ஷேட் அடிச்சுக்கோங்க சோ இது a இது b இது u ஓகேவா நெக்ஸ்ட் a யூனியன் b தி ஹோல் டாஷ் ஓகேவா இங்க பாருங்க இது a இது b இது u ஃபர்ஸ்ட் a இன்டர்செக்ஷன் b போட்றலாம் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்க சால்வ் பண்ணிடலாம் அப்புறம் a இன்டர்செக்ஷன் b தி ஹோல் டாஷ் போடலாம் ஓகேவா அப்ப a இன்டர்செக்ஷன் b னா இத மட்டும் ஷேட் பண்ணுவோமா ஓகேவா இப்போ ஹோல் டாஷ் அப்படிங்கறப்ப ஃபார்முலா என்ன u மைனஸ் ஓகேவா a இன்டர்செக்ஷன் b ஓகேவா சோ அப்போ இந்த ஷேடட் ரீஜன் தவிர்த்து ஓகேவா இந்த ஷேட் பண்ண ரீஜனை தவிர்த்து எல்லாத்தையுமே ஷேட் பண்ணும் நீங்க ஓகேவா அதுதான் இதோடைய வேல்யூ ஓகேவா கொஞ்சம் ஷேட் அடிக்கிற டைம் ஆகும் இல்லையா a b u ஓகேவா சோ இந்த பார்ட் மட்டும்தான் எப்படி இருக்கு கலர் ஆகாம இருக்கு அப்போ ஹோல் டாஷ் கொடுத்துட்டாங்கன்னா என்ன கலர் அடிச்சிருக்கீங்களோ அதை தவிர்த்து என்ன பண்ணும் ஷேட் அடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் b மைனஸ் a தி ஹோல் டாஷ் அப்போ b மைனஸ் a அப்படின்னா என்ன போடுவோம் சொல்லுங்க சோ b மட்டும் என்ன பண்ணிருப்போம் கலர் அடிச்சிருப்போம் ஓகேவா சாரி b மைனஸ் a மட்டும் தான் ஓகேவா இங்க ஹோல் டாஷ் போடலாம் ஓகே சோ b மட்டும் தான் என்ன பண்ணிருப்போம் கலர் அடிச்சிருப்போம் அது இது a இது b இது u அப்ப b மைனஸ் a னா b மட்டும் ஷேடா இருக்கும் இப்போ a b u இதுல வாங்க b மைனஸ் a தி ஹோல் டாஷ் அப்படின்னா இங்க ஷேடா இருக்க ரீஜன் தவிர்த்து எல்லாத்தையுமே ஷேட் பண்ணும் ஓகேவா ஓகே சோ திஸ் இஸ் ஆல்சோ a b சர்க்கிள் ஆனா நான் இங்க ஷேட் பண்ணல ஓகேவா சோ இது தவிர்த்து ஃபுல்லாமே இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கணும் ஓகேவா சோ இதுதான் என்னது b மைனஸ் a தி ஹோல் டாஷ் ஓகேவா சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா இப்போ 5th ஒன் a டாஷ் யூனியன் b டாஷ் ஓகேவா ஃபர்ஸ்ட் இங்க a டாஷ் போடலாம் b டாஷ் போடலாம் அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து a டாஷ் யூனியன் b டாஷ் போடலாம் ஓகேவா இப்போ a டாஷ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் a தவிர்த்து எல்லாத்தையுமே கலர் அடிச்சா அது என்னது a டாஷ் ஓகேவா a டாஷ் அப்படின்னா என்ன a தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையுமே கலர் பண்ணும் ஓகேவா சோ அப்ப a மட்டும் தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையுமே என்ன பண்றேன் நானு கலர் பண்றேன் ஓகே சோ ஷேட் பண்றேன் ஓகேவா சோ இது மட்டும் தான் இப்போ b டாஷ் அப்படின்னா என்ன b ய தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாமே ஷேட் பண்ணும் ஓகேவா அப்ப இதுல பாருங்க a இங்க ஷேட் பண்ணல b இங்க ஷேட் பண்ணல ஓகேவா சோ ரெண்டுத்துக்கும் காமனா ஷேட் ஆகாம இருக்க ரீஜன் என்னது இதுதான் அப்போ a டாஷ் யூனியன் b டாஷ்னா இங்க a சர்க்கிள்ல பாதி ஷேடா இருக்கா சாரி இங்க இருக்கு சோ a சர்க்கிள்ல பாதி இங்க ஷேடா இருக்கு இல்லையா சோ அப்ப a சர்க்கிள்ல இங்க பாதி ஷேட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ இங்க பாருங்க b சர்க்கிள் இந்த சைடு பாதி ஷேடா இருக்கா அப்போ யூனியன்ங்கறப்போ இதையே ஷேட் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ a யூனியன் சாரி a டாஷ் யூனியன் b டாஷ் அப்படிங்கறப்போ இதை மட்டும் என்ன பண்ணிருக்கணும் ஷேட் ஆகாம இருக்கணும் சோ ஜஸ்ட் இந்த ஏரியா மட்டும் தான் ஓகேவா அவ்வளவுதான் இப்ப பாருங்க அதே a டாஷ் b டாஷ் a டாஷ் இன்டர்செக்ஷன் b டாஷ் ஓகேவா a டாஷ் இன்டர்செக்ஷன் b டாஷ் ஓகேவா இப்ப a டாஷ் என்ன பண்ணுவோம் a வை தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம் ஷேட் பண்ணிடுவோம் இல்லையா சோ a தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஷேட் பண்ணியாச்சு b டாஷ்ங்கறப்போ b ய தவிர்த்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் ஷேட் பண்ணிடலாம் ஓகே ஓகே ஷேட் ஆயிருச்சு நெக்ஸ்ட் a டாஷ் இன்டர்செக்ஷன் b டாஷ் ரெண்டுத்துக்கு காமனா என்ன ஷேட் பண்ணிருக்கோம்னு பாருங்க சோ இந்த பாக்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணிருக்கோம் காமனா ஷேட் பண்ணிருக்கோம் சோ அந்த பாக்ஸை மட்டும் ஷேட் பண்ணிக்கோங்க
உள்ள ஷேட் பண்ணிடாதீங்க. ஓகே, சோ பார்த்தாவே தெரியும் எது காமனா இருக்குன்னு. ஓகேவா? சோ இதுதான் a dash intersection b dash உடைய வேல்யூ. ஓகேவா? சோ இதோட இந்த வீடியோ முடியுது. ஓகேவா? இந்த வீடியோஸ்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, வேற என்ன வீடியோ வேணும் வேற என்ன சம்ஸ் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி படிங்க. ஓகே, தேங்க்யூ.